வணக்கம். ஆய்வு களத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தூய்மை இந்தியா திட்டத்தை மோடி தொடக்கினார். திட்டம் மிக பிரபலமாகிவிட்டது. தூய்மை பணியாளர்களே வாய்பிளந்து நிற்கின்றனர். மத்திய மந்திரிகள், தொழிலதிபர்கள், நாடறிந்த நடிகர்கள், இவர்களின் கைகளில் எல்லாம் துடைப்பங்கள். பார்க்க மகிழ்ச்சியாய் இருக்கிறது. நாடே சுத்தமடைந்து விட்டதை போன்ற ஓர் உள்ள கிளர்ச்சி. ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்றை அரசு முன்னெடுக்கும் போது அதை உயர்த்தி பிடிக்கத்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை ஊடகங்கள் கொண்டாடியதில் வியப்பொன்றுமில்லை. ஆனால் நடப்பில் நமக்கு காண கிடைப்பது கண்கள் செய்த குற்றமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. சுத்தமான இடங்களில் குப்பைகளை கொட்டிவிட்டு பெருக்குவதும், பெருக்கிய கைகளோடு பேட்டிகள் தருவதும் என நாம் திரைப்படங்களில் பார்த்து மகிழ்ந்த காட்சிகளை எல்லாம் நேரில் காண வேண்டியிருக்கிறது. கேமராவிற்கு முன் குப்பை பெருக்க விருப்பம் என்றால் அங்கு குப்பை போடுவதற்கு முன்பே கேமரா வைக்கத்தான் எங்களுக்கும் விருப்பம். இடித்துரைப்பதுதான் நம் முதன்மையான கடமை. நாட்டின் பெருமைக்காக தொடக்கப்பட்ட இந்த திட்டம் தனிமனித விளம்பரங்களுக்கென்று திரும்புகிறதா என்பதை இன்றைய ஆய்வு களத்தில் விவாதிக்கிறோம். பங்கேற்போர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொருளாளர் திரு SR சேகர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு திருச்சி வேலுசாமி, மூத்த ஊடகவியலாளர் திரு குமரேசன். வணக்கம் நேயர்களே. சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாதிருங்கள் ஆய்வு களத்தில் இருந்து. திரு வேலுசாமி, நிச்சயம் குறை சொல்வதை தவிர வேறு வழி இல்லாத இடத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறீங்க. உங்களால் என்ன அதிகபட்ச குறைகளை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். பதில் சொல்ல அவர் காத்திருக்கார். தூய்மை இந்தியா என்று மட்டும் சொல்லிவிட்டு இந்த திட்டத்தை சொல்லியிருந்தால் நான் குறை சொல்ல போவதே இல்லை. ஆனால் தேசப்பிதா காந்தியின் பெயரை சொல்லி தூய்மை இந்தியா என்று சொல்லுகிறார்கள். காந்தியின் பெயரை சொல்லுகிற போதே தூய்மை என்பதற்கு ஆழமான வேறொரு பொருள் இருக்கிறது. திருக்குறளே ஒரு குறள் உண்டு. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார். மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகிற சுயசரிதை புத்தகத்திற்கே சத்திய சோதனை என்றுதான் அதற்கு பெயர் வைத்தார். ஆகவே தூய்மை என்பதற்கு காந்தியினுடைய கண்ணாடி கொண்டு பார்க்கிற போது அதற்கு பொருளே வேறு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு புது கவிதை படித்தேன். இடமாற்றம் என்கின்ற தலைப்பிலே 4 வரி கவிதை. சுத்தம் செய்ய வந்த வேலைக்காரி குனிந்து வளைந்து நெளிந்து பெருக்கினாள், முத்தம் சுத்தமாச்சு, மனசோ குப்பையாச்சு என்றது. இவர்களுடைய இந்த விளம்பரங்கள் வெறும் விளம்பரங்களால் மட்டுமே இந்த திட்டம் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. இப்பொழுது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்போதே அப்படித்தானே இருக்கிறது. நான் சென்னையிலே கூட நேற்று துவக்கியதாக உங்களுடைய தொலைக்காட்சியிலே பார்த்தேன். ஒரு 7-8 பேர் நல்ல புதிய ஷார்ட்ஸ், புது ஷூ, புது டிஷர்ட், நல்ல வாரப்பட்ட அழகான தலைமுடி, முகத்துக்கு ஒப்பனை எல்லாம் போட்டுக்கொண்டு நின்று கொண்டே அவர்கள் கூட்டிய காட்சியை பார்த்தேன். பழைய சினிமா படத்திலே, சர்வசுந்தரம் படத்திலே நடிகையாக இருக்கிற மனோரமா அவரை கூட்டுவதை போல ஒரு காட்சி என்று எடுக்கிற போது அதை காட்டுவார்கள். அந்த பெருக்குகின்ற ஒரு பெண் நடிகை பெருக்கிற போதே அதற்கு 7 டேக் எடுப்பார்கள். அதை போல பிறவி நடிகர்களாக இருக்கிற பிஜேபி காரர்கள் அவர்கள் பெருக்குவதும் சினிமா நடிகர்களை போலத்தான் இருக்கிறதே ஒழிய உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு தூய்மை வருமா, வாய்மை என்கின்ற அந்த தூய்மை இவர்களிடத்திலாவது உண்டா என்பதுதான் என்னுடைய துவக்க கேள்வி. நடிப்பு என்கிறார். இல்லை, அதாவது முதல்ல அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுறப்ப ஒரு கவிதையை சொல்லி மனசோ குப்பையாச்சு அப்படின்னு சொன்னார். மனசு எப்படி இருக்குமோ, நல்ல மனசாக இருந்தால் நல்லதாக இருக்கும். மனசே குப்பையாக இருக்கிறதுனால குப்பையானது. அதனால் வீட்டு வேலைக்காரியை வேலை செய்வதற்கு விட வேண்டும், மற்றதெல்லாம் செய்ய விட்டா அப்படிதான் அவருடைய மனசு போகும். ஆகவே அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஒன்று, இது முதல்ல இது பாருங்க, சுத்தம் என்பது இரத்தத்தில் ஊறியது. சேமிப்பும் சுத்தமும் பழக்கத்தினால் வருவது. இந்தியர்களுக்கு துரதிருஷ்டவசமாக சுத்தத்தை பற்றி பல்லாண்டு காலம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நமக்கு முன்னோர்கள் சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சமீப காலம், சில நூற்றாண்டுகளாக நாம் சுத்தத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. நகை சுத்தம், கை சுத்தம், கால் சுத்தம், சட்டை சுத்தம், தலைவாறுவது, மற்ற பல்வேறு அலங்காரங்கள் விஷயங்களில் கூட நம்முடைய ஈடுபாடுகள் குறைவாக இருக்கிறது. வீட்டை கூட பெரிதளவில் சுத்தம் செய்வதில்லை. ஒருவேளை சுத்தம் செய்தால் ஜன்னல் வழியாக வீசி ரோட்டில் எறிகிறோம். வீடு சுத்தமாக இருக்கணும்னு விரும்ப கூட ரோடு சுத்தமாக இருக்கணும்னு விரும்புவதில்லை. இப்படியாக ஒரு மாபெரும் விஷயம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு நியூசிலாந்து ஸ்டூடெண்ட், ஒரு 10 பேர் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள். கடைசியாக போகின்ற போது அவர்களை பேட்டி கண்டோம். அவர்கள் அதில் சொன்னது என்ன, உங்களுக்கு இந்தியாவில் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நட்பாக இருக்கிறார்கள்,
பிடிச்சது, பிடிக்காது, எங்கே பார்த்தாலும் சுத்தம், சுத்தமே இல்லை. இது வந்து ஒரு அவர்கள் சொல்லுகின்ற கமெண்ட் அல்ல. நான் கூட என்னுடைய மகளை பார்ப்பதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் போயிட்டு வந்தேன். அங்கே எல்லா இடங்களிலும் சுத்தம். அதாவது குப்பைகள் போடப்படுவதில்லை, போடப்பட்ட குப்பை கரெக்டான இடத்துல போடுறாங்க. அதனால் குப்பையே இல்லாத காரணத்தினால சுத்தம், அது பழகி போன விஷயம். இந்த சுத்தம் என்கின்ற வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே நாம் உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே நாட்டினுடைய மிக பிரதானமான விஷயத்தை ஒரு பிரதமர் சொல்லுகிறார். சுதந்திர தின உரையிலே ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு வந்து மறைவிடங்கள் இல்லை, ஆகவே டாய்லெட் வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரதமருடைய வார்த்தையிலே இருந்து வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக அதை சொல்லி அதனை செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறார். ஆகவே சுத்தம் என்பது மிக முக்கியமான விஷயம். அதை பிரதமர் சொல்லுகிறார், அதை செய்கிறார். ஒன்று. இரண்டாவது விஷயம், 4041 நகரங்களிலே இதை செயல்படுத்துவது. உங்களுடைய பேச்சில் கூட மிக அருமையாக குறிப்பிட்டீர்கள். பல்வேறு நடிகர்கள், அதாவது நடிகர்கள் என்பது ஒரு தூதுவர்கள். அவர்களை பார்த்து மக்கள் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாக இருந்து தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் நடித்தால் மட்டும் போதுமான. அதாவது இல்ல, அதாவது இன்றைய உங்களுடைய கமெண்ட் சரியான கமெண்ட். இன்றைய வேலுச்சாமியினுடைய கமெண்ட் ஒருவேளை அவர் அரசியலில் வந்து வேண்டுமென்றே சொன்னால் கூட அது சரியான கமெண்ட். ஏனென்றால் இது மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இன்னும் எக்கச்சக்கமான மைல்கள் கிடக்கணும், எக்கச்சக்கமான காலங்கள் கிடக்கணும். நம் ரத்தத்திலே செல்லில் ஊறி இருக்கக்கூடிய அசுத்தமானது மறைய வேண்டும். அது ஒரு நாளில் ஒரு விஷயத்தில் நடக்காது. எங்களுடைய லட்சுமி நகரில், என்னுடைய பகுதியில் வாழக்கூடிய இடத்துல 3 வார காலமாக ஞாயிற்றுக்கிழமை நான் கூட்டிகிட்டு இருக்கேன். மாணவர்களை வைத்து கூட்டுக்கிறோம், சிறுதுளி அமைப்பை வைத்து கூட்டுக்கிறோம், சிபிஇ யூஜி என்கிற சின்ன ஸ்டூடெண்ட்டுடைய அமைப்பை வச்சு கூட்டுக்கிறோம். அதன் மூலமாக மக்களுக்கு செய்தி சொல்லுகிறோம். உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறப்ப நீ இறங்கு, இப்போதைக்கு இன்னைக்கு நான் வந்துட்டேன், நான் கூட்டுவது வேலை அல்ல, உன்னை கூட்ட வைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இதை தொடர்ந்து சொல்லி 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 அதனுடைய மூலமாக ஓரளவு சுத்தத்தை நீங்கள் காண்பித்து விட்டால், அதை பார்க்கின்ற போது எப்படி ஜிம்முக்கு முன்னால் இருந்து ஆர்ம்ஸ் போடுகின்ற போது பலமாக இருக்கிறதோ அதே மாதிரி போட்ட குப்பையில அதுல நல்ல கேள்விகள்லாம் இருக்கு. ஆகவே சுத்தம் என்பது தொடர்ந்து சொல்லுகின்ற போது வரும். இந்த அரசின் நோக்கம் இதயபூர்வமானது, உண்மையானது. மோடியே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். மோடியே தன்னுடைய ஆரம்ப துவக்கத்தில் சொல்லியிருக்கிறார், இது நான் தொடங்கியது அல்ல, எனக்கு முன்னால பல பேர் தொடங்கி இருக்கிறார்கள், இதுக்கு நான் கிரெடிட் எடுப்பதற்கு தயாராக இல்லை. என்னை சில நாட்களுக்கு பலர் குறை கூறுவார்கள், ஆனால் கூட இதை ஏற்றுக்கொள்ளலாம். மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரியினுடைய நாட்களில் நான் துவங்குறேன். மகாத்மா காந்தியினுடைய பேர்ல துவங்கியதை வந்து வேலுச்சாமி அவர்கள் வந்து குறை சொல்லுங்க. அதுக்கு ஆழமான பொருள் இருக்குன்னு. பெருக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமான, குப்பை போடுறவங்களுக்கு அது கொண்டாட்டம் ஆயிடக்கூடாது, அவங்க திருந்தணும். திருந்துவாங்களானது விவாதத்தின் கேள்வி. திரு குமரேசன், மக்கள் நலனா மகத்தான நடிப்பா? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தானே ஒரு பிரபலமான பாடல் உண்டு, தெருத்தருவாய் கூட்டுவது பொதுநலத்தோண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள கூட்டுவதில் சுயநலம் உண்டு என்று. அப்பவே பாடிட்டாங்க பாருங்க, தெளிவா. ஏன் அந்த பாடல் தெருத்தருவாக ஒலித்தது. தெருக்கள் என்னவோ அப்படியே தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு நாட்டில், ஒரு மண்ணில் சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பது, இன்னும் சுற்றுச்சூழல் சீர்கேடை விட்டு இன்னும் குறிப்பாக இயற்கை சமநிலை சீர்குலைவது என்பது எதிர்கால தலைமுறைக்கு இந்த தலைமுறை செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை களைவதற்கு, அந்த துரோகத்தை மாற்றுவதற்கு யார் எந்த முனையில் இருந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அது வரவேற்கத்தக்கது தான், அடிப்படையில் நான் சொல்கிறேன். எனவே இது அவருக்கு கிரெடிட்டா இவருக்கு கிரெடிட்டா என்பதை தாண்டி ஒட்டுமொத்தத்தில் இந்த நாடு கவலைப்பட வேண்டிய விஷயம், மக்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டால், தூய்மை கேட்டால் என்னவெல்லாம் தாக்கங்கள் ஏற்பட்டன, என்னவெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டன என்பதை உங்கள் தொலைக்காட்சியிலே பல நிகழ்ச்சிகளாக. இவர்களது நோக்கத்தை நீங்க வரவேற்கிறீங்க. நோக்கம் அது யாருடைய நோக்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நோக்கம் அது அல்ல என்பதுதான் என்னுடைய பிரச்சனை. சொல்லப்படுவது சரியானது, வரவேற்புக்குரியது தான் என்ன. ஆனால் உண்மையான நோக்கம் என்பது வேறு பல உண்மையான பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் மக்கள் பேச விடாமல் தடுக்கின்ற, திசை திருப்புகின்ற உத்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். அது இந்த சுத்தத்தை பொறுத்த மட்டிலும் எது வெளிப்படையாக இருக்கிறது, உள்ளுக்குள் மறைந்திருப்பது எது, அதை மட்டும் நீங்க விளக்கமா சொல்லலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு சொல்லுங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆய்வுக்களம் தொடரும். ஆய்வுக்களம் தொடர்கிறது. 2 நேயர்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். உடுமலைப்பேட்டையிலிருந்து கௌதம், வணக்கம். உங்க கேள்வி என்ன? நான் எஸ்ஆர் சார் கேள்வி கேட்கணுங்க. கேளுங்க சார். தூய்மை இந்தியா திட்டம் என்பது வரவேற்கப்பட்ட திட்டம் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு இதை விட தொழிற்சாலையினால வரக்கூடிய கழிவுகள், அதுல இருந்து வரக்கூடிய மாசுகள் இருக்கா. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சும்மா
விளம்பரத்துக்காக மக்கள் முன்னாடி இந்த மாதிரி துடைப்பம் எடுத்துட்டு அங்கேயும் புள்ள போடுங்கிறது இந்த மாதிரி இருக்கிற நீங்க முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் பைகள் அதை உற்பத்தி தடை செய்யலாமே, அதையெல்லாம் விட்டுட்டு மூலக்கூறுகள் எல்லாம் விட்டுட்டு மக்கள்னாலதான் இந்த குப்பையெல்லாம் ஏற்படுற மாதிரி காட்டுறது வந்து ஒரு தவறான செயல். அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் ரஹ்மான், வணக்கம். உங்க கேள்வி என்ன? சார், என் பேர் ஃபஜ்லுர் ரஹ்மான். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எஸ்ஆர் சேகர்ட்ட சார் கேட்கணும். கேளுங்க. என்னன்னா, இவங்க தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு வெறுமனே அந்த துடைப்பத்தை எடுத்துட்டு ரோடா இந்த மாதிரி கிளீன் பண்றது இப்படிங்கிற இந்த விளம்பர மாயை எல்லாம உண்மையான அக்கறைக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு இன்னைக்கு ஈரோட்ல வந்து தூய்மை பணியாளர்கள் 1000 பேர் தேவைப்படுற இடத்துல வெறும் 100 பேர் தான் போடுறாங்க. இந்தியா முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கே தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க வெறுமனே தூய்மை இந்தியான்னு பிரச்சாரம் பண்றது வந்து வெறும் அடிப்படையை வந்து அகற்றிட்டு சும்மா வெறுமனே ஒரு பரப்புரையை மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய திட்டமா இருக்கு. முழுமையா வந்து தூய்மை பணியாளர்கள் இந்தியா முழுவதும் நியமிக்கப்பட்டாவே வந்து இந்த பிரச்சனையை முற்றிலும் ஒழியக்கூடிய விஷயம். கண்டிப்பா இந்தியா வந்து சுத்தமாகும். இந்த மாதிரி பிஜேபி பண்றது ஒரு கேள்வி புரியுது. நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லலாமா? விரைவா. கௌதமனுடைய கேள்விக்கும் அடுத்து பேச ஈரோடு நண்பருடைய கேள்விக்கும் ஒரே பதில் தான். அதாவது இந்த தூய்மை என்பது ஏதோ தூய்மை பணியாளர்கள் மட்டுமே வந்து தூய்மையை உருவாக்குகின்ற விஷயம் அல்ல. ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரம் அல்லது ஒரு தெருவை எடுத்துக்கிட்டா அதில் 100 வீடுகள், 100 வீடுகளுக்கு ஒரு தூய்மை பணியாளர். 100 வீடுகளும் போடுகின்ற குப்பையை ஒரு தூய்மை பணியாளர் எந்த காலத்திலும் பண்ண முடியாது. ஏதோ வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து நம்மை சுத்தம் செய்து வைப்பான் என்கின்ற இதுவரை இருந்த கண்ணோட்டங்கள் மறைய வேண்டும். இது எந்த நாட்டிலும் இதே மாதிரி கண்ணோட்டம் கிடையாது. அப்படி கண்ணோட்டம் இருந்திருக்குமேயானால் இந்த தூய்மையானது அங்கு இருந்திருக்காது. ஆகவே இந்த பல்வேறு பறவை கழிவுகள் பல கேள்வி. தமிழகத்தில் உதாரணத்திற்கு தூய்மை பணியாளர்கள் போதுமான அளவில் இருக்கிறாங்களா? அந்த லோக்கல் பாடிஸ் அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யறாங்களா? தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலுமே கூட தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் போதிய அளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மையான நிலவரம். தூய்மையான போதுமான அளவுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் யாராக இருக்கிறார் என்பது பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. பிறகு அதை பற்றி பேசலாம். அதை சரி செய்துவிட்டு இதற்கு இவர்கள் வந்திருக்க வேண்டுமா? வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படும். இந்த வலுப்படுத்துவது என்றால் ஆட்களை அதிகமாக நியமிப்பது, அவர்களுக்கு கௌரவமான ஊதியம் தருவது என்பது மட்டுமல்ல, இதை நவீனப்படுத்துவது. உலக நாடுகளுக்கெல்லாம் எதற்கெல்லாமோ செல்கிறார்களே, அங்கெல்லாம் எப்படிப்பட்ட புதிய அணுகுமுறைகள், புதிய தொழில்நுட்பங்கள் துப்புரவு பணியில் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கலாமே, அவற்றை செயல்படுத்தியிருக்கலாமே. கடந்த அரசும் அதை செய்ய தவறியது. இந்த அரசும் வசதியாக அதை செய்யாமல் மக்கள் தலையிலே பொறுப்பை தள்ளி விடுகிறது. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது தூய்மை என்பது ஒவ்வொருவருடைய பணி. தூய்மை பணியாளர்களை வந்து 1000 பேருக்கு 100 பேரை நியமித்து விட்டா அள்ளி வீசி குப்பைகளை ரோட்ல போட்டா தூய்மை பணியாளர் ஒன்றும் கடவுள் இல்லை. அப்படியே வந்து டக்குன்னு கேட்ச் பிடிச்சி அதை சரி பண்ணுவது. தூய்மை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனி கடமை. அந்த கடமையை அவன் செய்தே ஆக வேண்டும். அதை மீறிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பில் தூய்மை பணியாளர்களும் இருப்பார்கள். எனவே இந்த எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இதற்கான மெஷின்களும் அதாவது வெளிப்புறத்திலிருந்து செய்கின்ற தூய்மை என்பது அது ஒரு பணி. அந்த பணி முழுவதுமே தூய்மையை செய்துவிட முடியும் என்பது அல்ல. நம்மளுடைய டிராயர்லிருந்து, நம்முடைய டேபிளிலிருந்து, நம்முடைய வீட்டிலிருந்து, நம்முடைய கழிவறையிலிருந்து, நம்முடைய சமையலிருந்து சுத்தமானது துவங்கப்பட வேண்டும். அது வந்து தெருவில் இருக்கக்கூடிய டிச்சு, தெருவில் இருக்கக்கூடிய ரோடில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுத்தம் தொடங்குவது அல்ல. இங்கிருந்து தொடங்குகிற சுத்தம் அதற்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்த கூவம் போன்ற ஆற்றங்கரைகளிலேயே வசிப்பவர்களும் குப்பை மேடுகளிலேயே காலத்தை தள்ளுபவர்கள் அவர்கள் நிலைமையெல்லாம் என்ன? இன்றைக்கு இதெல்லாம் பேச்சு, இன்றைக்கு இதெல்லாம் விவாதம் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா மலை போல குவிந்திருக்கிற குப்பையினுடைய ஒரு சின்ன மயிர் இழை, ஒரு நூல் இழை தான் இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடக்கத்தில் ஒரே நேரத்திலே அத்தனை விதமான தூய்மையை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஏகோபித்து எதிர்பார்த்து இருக்கிற காரணத்தினால் இவற்றை யார் கவனிப்பார், இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி எழுவது நியாயம். நீங்கள் செய்யவில்லை என்று சொல்வது நியாயம். அண்ணன் குமரேசனும் வேலுச்சாமி அண்ணனரும் இது பிரச்சாரத்துக்காக செய்யப்படுகிறது என்பது நியாயம். இப்படித்தான் தொடங்கும். இப்படித்தான் இது மோடி அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார். 10,000 பேர் குப்பைகளை கொட்டுறதை தடுக்கிறது சிரமம். ஒரு தொழிற்சாலையை ஒரு உத்தரவின் மூலமாக நிறுத்துவது ரொம்ப எளிது. இதை விட அதில் அதிக பலன் உண்டு. அதை ஏன் முதல்ல செய்யலன்னு நேயர் கேட்கிறார். இல்லை, அதாவது இது இப்ப தொடக்கம்.
இத்தனை நாள் சிந்திக்காத ஒரு விஷயம் இப்போது சிந்திக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாளைக்கு கவலைப்படாத பிரதமர்கள் இதை பற்றி கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்களிடையே பல்வேறு மக்களை வசீகரிக்கக்கூடிய பல நபர்கள் இந்த செய்தியை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்போதுதான் காதுகளிலே இது வந்திருக்கிறது. உங்களை மாதிரி ஊடகங்கள் இது ஒரு விவாதமாக வைத்து லட்சக்கணக்கான பேருக்கு இந்த செய்தியானது போய் சேருகிறது. இப்படி போய் சேர்ந்து மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பயணம் நீண்ட தூரமானது. இது அரசாங்கமே 5 ஆண்டுகளை வைத்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய கணக்கில் 5 ஆண்டுகளில் நடக்காது, இன்னும் 10 ஆண்டுகளாகும். அதற்கு பின்னாலே தான் இது வரும். ஆகவே அவ்வளவு பெரிய பயணத்தின் முதல் நாளிலே இந்த கேள்விகள் நியாயமானது. ஆனால் இதற்கான பதில் பொறுத்திருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்துதான் ஒரு சின்ன குறுக்கிட நண்பர் சொன்னது மிக சரியா சொன்னாரு. இது தொடக்கம்தான், தொடக்கத்திலேயே இதுதான் இவ்வளவு எதிர்பார்ப்புகளை வைக்காதீர்கள். அது ஒரு வாதம் என்ற அடிப்படையில் நியாயமான ஒன்று தான், அதில் லாஜிக் இருக்கிறது. ஆனால் தொடங்கிய இடம் சரியில்லை என்பதுதானே எங்களுடைய வாதமே. நீங்கள் எங்கே இருந்து தொடங்கி இருக்க வேண்டும், எங்கே இருந்து குப்பைகள் கொட்டப்படுகிறதோ அங்கே அல்லவா தடுக்க வேண்டும். அதை விட்டு கொட்டப்பட்ட குப்பைகளை யார் அகற்றுவது என்பதில் மக்களிடம் பொறுப்பை தள்ளிவிட்டு கொட்டுகிறவர்கள் கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் என்ன பொருள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தொடங்க வேண்டிய இடம் வேறு, அங்கே நீங்கள் விட்டீர்கள். இன்னும் சொல்ல போனால் விட்டீர்கள் என்பதை உள்ள அதை அப்படியே பாதுகாக்க விரும்புகிறீர்கள் என்று கூட நான் குற்றம் சாட்டுகிறேன். தொடக்க இடத்தை சொல்லிட்டாரு, வசதியா ஒண்ணு சொல்றாரு. அவர் பழையதெல்லாம் மறந்துட்டார். இப்படி தூய்மைங்கிறத பத்தி இப்பதான் முதல் கேள்விப்படுறோம். யார் இதுக்கு முன்னால செய்யல என்று வடக்கே இருக்க யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்க அவர் சொல்றார், 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை விட இன்னும் அழகா எதுகை மோனையோட கரகரத்த தொண்டையில அன்றைக்கு முதலமைச்சர் சொன்னார், கூவம் மணக்கும், மான் ஓடும், மயில் ஆடும், குயில் கூவும், காதலர்கள் கடிப்போடு படகு சவாரி செய்வார். காங்கிரஸ்லயும் திட்டங்கள்லாம் இருந்தது, தேசிய அளவுல சுத்தம் செய்யும் திட்டம் என்பது காங்கிரஸ் இதெல்லாம் சொல்ல. நான் எதற்காக சொல்றேன்னா, இவங்க சுத்தம்னு சொன்ன உடனே முதல்ல சொன்னது கங்கையை தூய்மைப்படுத்துவோம். இது கூவத்தை தூய்மைப்படுத்துகிற அதே போலத்தான். அதுல தூய்மை என்பதில் இவற்றை ஒண்ணுமே இல்லை என்பதுதான். விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாதுன்னா டி ராஜேந்திரே மோடியை பார்த்து நீங்க பயப்படுறாரு. சினிமாவில் அஷ்டாவதானி, இசை, எடிட்டிங், கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு எல்லாம் பண்ணவரே, நம்மளை தாண்ட பெரிய நடிகர் இன்னைக்கு பிரதமராக உட்கார்ந்துட்டாரு. இதுக்கு எதுக்கு பாட்டு, இதுக்கு எதுக்கு மியூசிக், இதுக்கு எதுக்கு இந்தியில பாட்டு, இந்தியில எடுத்து இந்தி ஒரு நிமிஷம் நாங்கள் குப்பைகளை கூட்டி குவித்தோம், நாட்டை சுத்தம் செய்தோம், அண்ணன் கோடிகளை குவித்தார்கள், கஜானாவை சுத்தம் செய்தார்கள். நாங்கள் அழுக்கை தேய்த்து அகற்றினோம், நாடு சுத்தமாகிறது. இவருக்கு கஜானாவை பிரித்து மேய்ந்தார்கள், கருவூலம் காலியாகிறது. அதனால் அப்படிப்பட்ட விஷயம் உள்ளவர்களுக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நீங்க 2 பேருமே தப்புனவங்களே கிடையாது. அது வேற ஒரு விதமா வச்சுக்கலாம். ஜஸ்டின் நினைப்புல இருக்கீங்க, வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். பிரதமருடைய திட்டம் நல்ல திட்டம் தானே சார். அதுக்கு எதுக்கு அரசியல் பாகுபாடுலாம் பார்த்துட்டு இது பண்ணணும்? அதை பேசாம எல்லாரும் சேர்ந்து கருத்து வேறுபாடு இல்லாம அது செஞ்சா இந்தியா நாட்டுக்கு தான் சார் நல்லது. அதை ஏன் யாருமே புரிஞ்சுக்காம பண்றாங்க? அழைப்புக்கு நன்றி. அலெக்சாண்டர் இணைப்புல இருக்கீங்க, வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். நான் 2 கேள்வி சேகர் சார் கிட்ட கேட்கணும். முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் அந்த தூய்மை இந்தியா திட்டத்துக்கு. இப்போ இங்க கலெக்ட் பண்ற குப்பையை நீங்க எப்படி டிஸ்போஸ் பண்றீங்க, அது ஒரு டெக்னிக்கலா சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது இந்த மோடி அவருடைய திட்டத்தை பார்த்து நானே சந்தோஷப்பட்டு நான் 10 டன் குப்பையை சேர்த்து வச்சிருக்கேன் எங்களுடைய வில்லேஜ்ல. இந்த குப்பையை நான் என்ன பண்ணட்டும், அதுக்கு அவர் விளக்கம் சொல்லணும். சரி, ஒரு நேருக்கு ஒரு கேள்வி போதும். அடுத்த நேர், வணக்கம், உங்க கேள்வி என்ன? வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் பேசுறேன் சார், மதுரையில இருந்து. என்னுடைய கேள்வி கேரளாவில இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு பொள்ளாச்சி ஏரியா, தேனி ஏரியாக்களை கொண்டு கொட்டிட்டு போயிடுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு வேலுசாமி என்ன சொல்ல போறாரு, இதை அரசு இயந்திரங்களை எப்படி பாரதிய ஜனதா தடுக்க போகுது? இது 2 பேரும் பதில் சொல்லணும். உங்க அழைப்புக்கு நன்றி. பதில்களை ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க பாருங்க. ஆய்வுக்களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர். ஆய்வுக்களம் தொடர்கிறது. பிரியஸ்டார் சேகர், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் திட்டம் கொடுத்தா வீடு கொடுங்க மரம் வளர்க்குறோன்னு கேட்கறது மக்களின் இயல்பு. பெருக்க சொல்றீங்க, போற வழியில் ஒரு குப்பை இருக்கு, கையில் எடுத்துட்டேன், போடுறதுக்கு குப்பை தொட்டியே இல்லை, எங்கன்னு மத்திய அரசு கேட்டால் இது மாநில அரசாங்கத்தினுடைய வேலை, அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி மாற்றி. அப்போ இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதே பெரிய சிக்கலாக இருக்கும் போல இருக்குது.
இல்லை, அதாவது இப்போ நடைமுறைக்கு வருவது சிக்கல் தான். அதாவது 100% இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இந்த திட்டத்தை துவக்கவில்லை. இந்த திட்டம் இப்பொழுது செய்தி ரீதியாக மக்களுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை முதலில் செய்வது, எங்கெங்கெல்லாம் இதை செய்ய முடிகின்ற சாதக அம்சங்கள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் செய்வது. எனவே அந்த வகையில் தான் இது முதல் வெற்றியை பெறும் செய்திதான் என்றாலும் கூட குப்பை இருக்கிற இடங்கள்ல கூட்டி பெருக்கி அதை விளம்பரப்படுத்தினா கூட ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் கட்சியை சேர்ந்தவரே குப்பைகளை போட்டு அதன்பின் அதை கூட்டி பெருக்கிறாங்க. காந்தி பிறந்த நாளில் அவர் பெயரால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது. மகாத்மா காந்தியடிகள் இன்றைக்கு வரக்கூடியவர்களைப் போல முழுவதும் அலங்காரமான ஆடைகள் அணிந்து கொண்டா வந்திருப்பார்? காலங்காத்தால வந்து கூட்டி பெருக்கி அப்புறம் போய் குளிச்சிருப்பார். அப்படித்தானே அவர் செஞ்சிருப்பார்னு கேட்க தோணுது. உங்க பதில் என்ன? இல்லை, இது ஒருவேளை அப்படி செய்திருந்தால் அது சரியான விஷயம் அல்ல, அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மிக மிக தவறானது. அது இந்த மொத்த தூய்மை இந்தியாவினுடைய செயல்பாட்டுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயம். இட்ஸ் அ ராங் மெசேஜ். அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. இரண்டாவது வந்து ட்ரெஸ்ஸு வந்து அது திட்டத்தை துவக்கி வைக்கிறார்கள். இதை பற்றி நான் பெருசாக கமெண்ட் அடிக்க தயாராக இல்லை. ஏனால் 2 மணி நேரம் நான் போகின்ற போது காலையில் வாக்கிங் போகிற ட்ரெஸ்ஸில் நான் போனேன். வருகின்ற தலைவர்கள் அதே ட்ரெஸ்ஸில் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. செய்தி தான் இது. அவர்களும் சிம்பாலிக்காக செய்து விட்டு தான் போகிறார்கள், முழுவதுமாக செய்யவில்லை. எனவே இதில் பெரிய அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனாலும் டிஃபெண்ட் பண்ணவில்லை. 2. 3வது, அவங்க தனி மனித வாழ்க்கையில் தினமும் இதை பின்பற்றுவார்களா? அதாவது ஒரு விஷயத்தை சிம்பாலிக், மற்றவர்களுக்கு அந்த வாழ்க்கை கடமையா? இல்ல இல்ல, அதாவது பெரிய இடத்துல இருப்பவர்கள் அதை செய்து காண்பிப்பது என்பது நம் மக்களுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பது. காலையில 6 மணிக்கு எழுந்து அந்த பகுதியை முழுவதும் இன்றைக்கு நான் சுத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அது 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ செய்து குப்பைகளை கூட்டி அள்ளி குப்பை தொட்டியிலே போட்டு அது போகிறதா என்று கடைசி வரை பார்க்கின்ற விஷயமாக செய்ய வேண்டும். அதை நான் என்னுடைய பகுதியிலே செய்திருக்கிறேன். ஒரு கேள்விக்கு பதில் இந்த ஏற்கனவே சொன்ன அலெக்சாண்டர் அவர்களுக்கு பதிலை நான் சொல்லி அலெக்சாண்டர் அவர்களுக்கு மோடி அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். This campaign is for 1.2 billion people and I repeat it is 1.2 billion times. அதாவது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். This work is not only about பிரச்சார் அபியான். இது விளம்பரத்துக்காக பேசக்கூடிய விஷயம் அல்ல. இது உண்மையிலேயே செயல்பாட்டு ரீதியாக வரணும். எனவே அந்த அலெக்சாண்டர் அவர்களும் ஜஸ்டின் அவர்களும் என்னுடைய பாராட்டுகள். அவருடைய பகுதியிலே கழிவுகளை கொண்டுவர்களை பார்த்து கண்டுபிடித்து தடுத்து நிறுத்த வேண்டிய நம்முடைய கடமை. வேறு யாரோ வானத்திலிருந்து வந்து அதை தடுக்க மாட்டார்கள். அவர்கள் தான். தொழிற்சாலை கழிவுகளுக்கு என்ன பதில்? தொழிற்சாலை கழிவுகளுக்கு இயக்கம் நடத்த வேண்டும். ஏனென்றால் எவ்வளவு வழிகள் இருக்கிறது, எவ்வளவு வழிகள் இயக்கம் நடத்தினாதான் அரசு இல்ல இப்ப என்னுடைய பகுதியில் ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. நான் இப்ப என்ன நினைக்கணும், என்னுடைய பகுதியில் தொழிற்சாலை இப்ப இருக்கிற சாதாரண மனிதனுடைய கண்ணோட்டம் என்ன? யாரோ ஒருத்தர் வருவார், அது போகின்ற போது வருகின்ற போது முழுவதும் அதை பார்த்து நான் மர்மர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்க நடக்குது, இப்படி நடக்குது, இது யாரும் கவனிக்கலன்னு. மிஞ்சி போச்சுன்னா ஒரு கடிதம் எழுதி போடுவேன். அதற்கு யாராவது அதிகாரி வந்தால் அந்த அதிகாரி அதிகமாக பணத்தை கிளைம் பண்ணிட்டு போவானே தவிர அதை செய்ய மாட்டான். மாறாக செய்வதற்கு என்ன வழி என்பதை நான் சிந்தித்து நானே செய்தால் அது நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. இந்த சிந்தனை எத்தனை ஆண்டு காலம் கழித்து வருகிறதோ அன்றைக்கு தான் இதற்கு விடிவு பிறக்கும். அதற்கு மட்டும் இயக்கம் தேவை என்கிறார். உங்க பதில ஒரு 2 நேயர்கள்ட்ட கேள்விகளை கேட்டலாம். பிரியா, வணக்கம். உங்க கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து சேகர் சார் கிட்ட கேளுங்க. வந்து இந்த தூய்மை திட்டம் மோடி வந்து கொண்டு வந்திருக்காரு. மொத்தம் 2 கேள்வி நான் கேட்க போறேன். முதல்ல வந்து மோடி வந்து இது இந்தியாவை சுத்தப்படுத்தணும்னு கொண்டு வந்திருந்தாக்கா அவர் எதுக்காக இப்போ வந்து எலெக்ஷன் நடந்தது கேன்வாசிங் போறாரு. அவர் நாட்டை தூய்மைப்படுத்துற திட்டத்தை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? 1. 2வது, தமிழ்நாட்டுல தமிழிசை அம்மா கமலஹாசன் கூப்பிட்டாருன்னு போய் நிக்கிறாங்க குப்பை கூட்டுறதுக்கு. அடுத்த நாள் தமிழிசை அம்மா எங்க போறாங்க? வேற தெருல போய் கூட்டிட்டு வராங்களா? இவங்க பிஜேபியை வளர்க்கணுங்கிறதுக்காக இது பிரபலத்தை பொறுக்கி போடுறாங்க. இவர் அம்பானி சார் கூப்பிடுறாரு, கமல் சார் கூட்டுறாரு, சல்மான் கான் கூட்டுறாருன்னு. நீங்க சாமானிய மக்களோட கை கோத்து இந்த தொழிலை செய்யுங்க. எதுக்கு எல்லா பிரபலத்தையும் கூட்டிட்டு வரீங்க? நீங்க பிஜேபியை டெவலப் பண்ணுங்கிற ஒரே இன்சிடென்ட் தானே. தமிழ்நாட்டுல இன்னமும் சரி இந்தியாவிலும் சரி நடத்த வேண்டிய திட்டம் எவ்வளவோ இருக்கு. இவரை நாம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இவர் பிரைம் மினிஸ்டரா வரணும்னு கூட்டிட்டு வந்தோம். அதை விட்டுட்டு பிஜேபியை டெவலப் பண்றதுக்காக இது ஒரு ஷார்ட் கட் இவங்களுக்கு. உங்க கேள்வி புரியுதுமா? அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் ராஜசேகர், வணக்கம். உங்க கேள்வி என்ன? சுருக்கமா கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். கேளுங்க. ஹலோ, நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். கேளுங்க, விரைவா கேளுங்க சார். அதாவது இப்ப வந்து பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல குப்பை வந்து சுத்தமாகுதோ இல்லையோ இதுக்காக கோடிக்கணக்கில் விளம்பரத்துக்காக செய்யப்படுற மக்கள் வரி பணம் இருக்கு பாத்தீங்களா, அதனால கஜானா சுத்தமாயிடுமோன்னு ஒரு அச்சமா இருக்கு. ஏன்னா ஊழலை சுத்தம் செய்வதாக சொல்லிதான் பிரதமர் மோடி அவர்கள் வந்தாங்க. குப்பையை சுத்தப்படுத்துறதா சொல்லி வரல. அதை நம்பிதான் மக்கள் வந்து ஓட்டு போட்டோம். கருப்பு பணத்தை வந்து 100 நாள்ல மீட்டு ஒவ்வொரு இந்தியனுக்கும் 3 லட்சத்துக்கு மேல் ஒவ்வொரு இந்தியனுக்கு கொடுக்கறதா அவர் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தகவல் பாத்தீங்கன்னா
எஸ்ஐடி சரி, அது வேறொரு விவாதம். உங்க அழைப்புக்கு நன்றி. கலைவாணி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் கலைவாணி, உங்க கேள்வி என்ன? சரி, அதற்கு திரு குமரேசன் நீங்க முதல்ல சொல்லுங்க. தொழிற்சாலை என்றால் அதற்கு இயக்கம் நடத்த வேண்டும் சொல்றாங்க. அதான் சொல்ல வரேன். அதாவது தமிழகத்திற்குள்ளே நம்ம நிற்கலாம். இது குறிப்பிட்ட ஆட்சியை சொல்வதாகலாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. தாமிரபரணி ஆறு எப்பேற்பட்ட வளமான எவ்வளவு சுவையான நீர் ஓடிக்கொண்டிருந்த ஆறு என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம திருப்பூரில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த நொய்யல் ஆறு, இப்படி நிறைய சொல்லி தமிழகத்தின் ஆறுகள் அனைத்தும் இன்றைக்கு கிட்டத்தட்ட சென்னைக்கு போட்டியாக ஒரு கூவம் போல மாறிக்கொண்டிருக்கிறதே ஏன்? இந்த கூவம் நதியவே எடுத்துக்கொள்வோம். திருவள்ளூர் வரைக்கும் அது நல்ல தண்ணீராக ஊற்றெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து குடிக்கலாம் என்கிற அளவுக்கு வருகிற தண்ணீர் ஏன் சென்னைக்குள் நுழைகிற போது கூவமாக மாறி கடலிலே போய் வெறும் சாக்கடையாக கலக்கிறது? வெறும் வீடுகளிலிருந்து வருகின்ற கழிவுப் பொருள் அதில் 30லிருந்து 35 விழுக்காடு தான் என்று மிக தெளிவாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். மீதி 65 விழுக்காடு எங்கிருந்து வருகிறது என்றால் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்தான் தான் வருகிறது. அவர்களுக்கென்றே தனி கால்வாய்கள் கூட அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தின் பேரில் ஒரு கால்வாயே ஓடுகிறது சென்னையில் தான். ஆக அப்படிப்பட்ட கால்வாய்கள் மூலமாக கொண்டு வந்து கொட்டப்படுகின்ற அந்த குப்பைகள், அந்த கழிவுகள் தான் அடிப்படையில் இந்த ஆறுகளை இந்த அளவுக்கு மோசமாக்கி கொண்டிருக்கிற ஒன்று. அடுத்து நாம் தொடக்கத்திலே சொன்னோம், எங்கே இருந்து தொடங்கி இருக்க வேண்டுமோ அங்கே இருந்து தொடங்க தவறி விட்டார்கள் என்று, வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்று கூட சொன்னேன். எங்கே இப்போ சொல்கிறார்ல, இவர் இதில் ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயம், தனி மனித பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கிறார். அது அல்ல. நீங்கள் மிக சரியாக சொன்னீங்க. கூவம் கரையிலே குடியிருக்கிறத பற்றி சொன்னீங்க. இது அடிப்படையில் இதற்கான காரணம் ஏன் குப்பை சேருகிறது என்பதை தான் வள்ளுவர் சொல்வார்ல, நோய் நாடி நோய் முதல் நாடி என்பார்ல. அதை கவனிக்காமல் நீங்கள் மருத்துவமே செய்ய முடியாது. அந்த வகையில் இந்த குப்பைகளும் கழிவுகளும் சேருவதற்கு, சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு அடிப்படை காரணம் இந்த மக்களுடைய வறுமை. ஒரு கவிதை அண்ணா ஒரு கவிதை சொன்னார். ஒரு கவிதை நானும் சொல்கிறேன். கந்தலானாலும் கசக்கி கட்டு, காயும் வரை எதை கட்ட என்கிற கவிதையை மறக்க முடியுமா நாம? அது வெறும் கவிதை அல்ல, வெறும் ரசனைக்கான கவிதை அல்ல, இந்த மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை சொல்வது. அந்த வறுமையை வாடிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து நீ கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க, உடம்பை சுத்தமாக வச்சுக்க, சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கன்னு சொல்வது மிகப்பெரிய வன்முறை என்று கூட நான் சொல்வேன். இந்த திட்டத்தினால மக்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு அந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவாங்களா? நிச்சயமாக. இதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம தானப்பா எல்லாம் சரியாக வைக்கணும்னு சொல்கிற அந்த நுட்பமான அந்த வசனங்கள் இருக்கு பாருங்க. இது அவர்கள் சொந்த பொறுப்பு என்று. இதன் மூலமாக அரசு தன் பொறுப்பில் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதோ அதை கவனிக்க விடாமல் செய்கின்ற, இதை நம்ம மேலே தான் குற்றம், நாம தான் சரிப்படுத்திக்கணும் போலகின்ற மக்களை உண்மையான பிரச்சனையை குறித்து கொந்தளிக்க விடாமல் தடுக்கின்ற உத்தி இதற்குள் இருக்கிறது. நிச்சயமாக அவர் இந்த தொழிற்சாலை விஷயங்களையும் மறைக்கல. அது ஒரு தனி ட்ராக், இது ஒரு தனி ட்ராக். இந்தியாவை நயவஞ்சகமாக ஏமாற்றி கொள்ளையடித்து பிச்சை எடுத்து சென்ற அத்தனை வெளிநாடுகளும் நம்மளை பார்த்து பாம்பாட்டி நாடு, அசுத்தமான நாடு, அழுக்கான நாடுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த அழுக்குகளை எடுப்பதற்காக என்னுடைய பிரதமரே தெருவில் இறங்குகிறார். இது ஒரு அடையாளம். ஒரு ஜனரஞ்சகமா இந்த திட்டத்தை நடத்துறாங்க. பேர் வாங்கிடுவாங்களோன்னு உங்களுக்கு அழுக்காருன்னு நான் சொல்லலாமா? நான் துவக்கத்திலேயே தெளிவா சொன்னேன். நேயர்களில் தெளிவா புரிஞ்சுட்டு ஒரு பொண்ணு, அந்த அம்மா ரொம்ப அழகா பேச்சு, இது அரசியலுக்கு அவங்க வளர்க்கறதுக்கான திட்டம். நான் என்ன கேட்டேன், காந்தியின் பெயரால் தூய்மை திட்டம் என்பது அகத்தூய்மை தான் அதில் பிரதானமானது. காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தெளிவாக சொன்னார், அதை மறைக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டில் மட்டுமல்ல வேறு எங்கு போனாலும் காலையில் கழிப்பறைக்கு போனால் கழிப்பறையை அவரே சுத்தம் செய்து விட்டு தான் வந்தார். மோடி அப்படிதான் செய்யறாரா? இவங்க அகத்தூய்மை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அகத்தூய்மை நான் திரும்பி சொல்லட்டுங்களா? அதை வெளிப்படையா ஒன்றும் ரகசியமே கிடையாது. காந்தியிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் மது கூடாது என்று சொல்லுகிறீர்கள், உங்களுடைய பையன் தேவதாஸ் காந்தி குடித்து விட்டு தெருவிலே கிடக்கிறான், இது எவ்வளவு பெரிய தவறு என்ற போது அவருக்கு இருந்த அந்த துணிவு, அந்த தெளிவு, அவர் வெளிப்படையாக சொன்னார், அவர் மீது குற்றம் சொல்லாதீர்கள், அந்த குற்றம் என்னுடையது. என்னுடைய தந்தை சாக கிடக்கிற போது என்னுடைய மனைவி அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த நேரத்திலே நான் சராசரி மனிதரை விட கேவலமாக அந்த காம இச்சைக்கு வசப்பட்டேன். அவளை அழைத்தேன், அவளோடு கலந்தேன். அந்த நேரத்திலே ஜனித்தவன் தான் அவன். ஆகவே தான் அவன் இப்படி ஆகிவிட்டான். அதற்கு குற்றத்திற்கு காரணம் நான் என்று சொன்னார். இப்படி தங்களுடைய குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்கிற துணிவு மோடியிலிருந்து கடைசி தொண்டன் வரை யாருக்காவது இருக்கிறதா? உதாரணம் நேற்று வரை எனக்கு திருமணமே ஆகவில்லை என்று சொன்னாரே, இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமானதை இப்பொழுதுதான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதை கூட சொல்வதற்கு தயங்குகிற இவரிடத்திலே நேர்மை எப்படி இருக்க முடியும்?
ஆகவே தூய்மை என்பது வெளியே போட்டிருக்கிற சட்டை, நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன் அது தூய்மை, நீங்கள் கலர் சட்டை போட்டிருக்கீங்க தூய்மை இல்லை என்பதல்ல. அகத்தூய்மை, அவனுடைய வாய்மை, அவனுடைய நேர்மை, அதுதான் மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் காந்தியடிகள் போராடினார். காந்தியடிகள் பெயரை சொல்லாமல் நீங்கள் எந்த தூய்மை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள், அதற்கு நான் வருத்தப்படவில்லை. ஆனால் காந்தியடிகளின் பெயரால் தூய்மை என்று சொல்லுகிற போது அவர் எதை தூய்மை என்று சொன்னாரோ அந்த வாய்மையை கடைபிடிக்கிறவன் எவனோ அவன்தான் காந்தியின் பெயரை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் காந்தியின் பெயரை சொல்லாமல் இருந்தால் அதுவே கோடி புண்ணியம். காந்தி ஒன்றுதான் உங்களுக்கு பிரச்சனை, அதை விடுத்து மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் யார் பெயரை சொன்னாலும் உங்களுக்கு சுத்தம் என்று வெறும் வாயிலே தானே சுத்தம் இருக்கிறது. எங்கே சுத்தம் இருக்கிறது இவரிடத்துல? சுத்தம் இல்லையே. நீங்கள் முதலே சொன்னதை போல குப்பையை கொட்டிவிட்டு அதை கூட்டுவதை போல போஸ் கொடுப்பதிலே சுத்தம் வந்து விடுமா? அது இல்லை. கோடிக்கணக்கான உங்க பதில ரொம்ப கொஞ்சம் விரிவாவே நீங்க சொல்லுங்க. இல்ல ஆயிரக்கணக்கான ரெண்டு நேர்களை சேர்த்து அந்த கேள்விகளுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்த இரண்டு நேர்கள் இணைப்பில் இருக்கீங்க. முதல் நேருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம், திரு சேகர் அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேளுங்கம்மா. இது வந்து நாட்டுக்காக என்றால் ஏற்கனவே சுகாதாரத்துறை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்ப அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்றுதான் அர்த்தமாகிறது. அதுவும் பிரதமரே இறங்கி இதுல ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு இது ஒண்ணு முக்கியத்துவம் கிடையாது. உங்க அழைப்புக்கு நன்றி. கோவையிலிருந்து முரளி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். கேளுங்க. திருச்சி வேலை கேளுங்க. இப்போ அவங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. அவங்க இந்த தூய்மை திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பேர் அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? இப்ப இவங்க வந்து செய்யும்போது அரசியல் ஆக்குறாங்களே, அதுதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. அவங்க வந்து வேலை செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இருந்தாலும் செய்யறவங்களை ஏன் இப்படி கொச்சைப்படுத்துறாங்கன்னு தான் தெரியலங்க சார். அது உங்க கேள்விகளுக்கான பதில்களை இடைவேளைக்கு பிறகு நீங்க பாருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆய்வுக்களம் தொடரும். ஆய்வுக்களம் தொடர்கிறது. இவ்வளவு சந்தேகங்கள் எழுவதற்கு காரணம் அந்த சதீஷ் உபாத்யாயா தான். நீங்க நம்ம கண்டித்த அந்த நிகழ்வு, குப்பையை போட்டுட்டு பெருக்கும் நிகழ்வு. குஜராத்தில் இது போன்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அப்படி ஒன்றும் சுத்தமான நகரமாக போற்றப்படவில்லை. கேரளத்தில் அந்த திட்டம்லாம் பெருசாக இல்லை, எப்பவுமே கிளீனாக தான் இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் கழிவறை இல்லாத வீடுகளே அநேகமாக இல்லைங்கிற நிலைமை அங்கே வந்துருச்சு. அப்போ இதையெல்லாம் சாதிப்பதற்கு முன்னுதாரணமாக குஜராத் இல்லையே அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை, குஜராத் எதற்கு இதில் முன்னுதாரணமாக இருக்கணும்? சுத்தத்திலே குஜராத் முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆகவே இந்தியா முழுவதும் முன்னுதாரணமாக இருங்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பை சொல்லி, ஒரு பிரச்சாரத்தை சொல்லி இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. அது நோக்கம் இல்லை. எல்லா விஷயத்திலும் எல்லாரும் சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலுச்சாமி அண்ணன் சொன்னதுக்கு ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மிக சந்தோஷமாக பொறுமையாக கஷ்டப்பட்டு மோடி அவர்கள் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எலெக்ஷன் நேரத்தில் தன்னுடைய மனைவி தன்னுடைய விவாகத்தை மறைத்தார்னு சொன்னார். அதற்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு இருக்கிற சட்டத்தில் வந்து அன்றைக்கு கடைசியாக இருந்த சட்டத்தில் முழுவதும் எல்லாம் சொல்லணும்னா அதுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருந்துச்சு. அந்த கிளாஸை நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் மோடியினுடைய சுத்தத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அவருடைய தலைவர் ராகுலுடைய சுத்தம் வெனிசூலாவில் அவர் எப்படி காட்சியளித்தார் என்பதும், அவருடைய தலைவி சோனியா காந்தி அவர்கள் அமெரிக்காவில் இங்கிலாந்தில் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது எப்படி இருந்தார் என்ற கதையெல்லாம் சொல்லி அவருக்கு சமமாக நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. அப்படியே விட்டுட்டு நான் மகாத்மா காந்தியை பத்தி பேசுறப்ப ரொம்ப அழகா பேசினார். மகாத்மா காந்தியினுடைய அகத்தூய்மை முழுவதும் காங்கிரஸ்காரங்களுக்கு தான். இந்த நாட்டின் புற தூய்மைக்காகத்தான் மகாத்மா காந்தியினுடைய செய்கையும் இன்றைக்கு நாம் இதை எடுக்க வேண்டிய புற தூய்மைக்காக அவருடைய வாழ்க்கை முறை எடுக்க வேண்டிய வருகிறது. அவருடைய ஆசிரமத்தை அவர் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார் என்று இப்போதாவது மகாத்மா காந்தியை எடுத்து காங்கிரஸ் செய்யாத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பிஜேபி செய்கிறது என்கின்ற சந்தோஷத்தை பட வேண்டிய வேலுச்சாமி வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அதுக்கு ஏகபோகமாக மகாத்மா காந்தி அவருக்கு வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிற. நிறைவாக இதுவரை பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய சுத்தத்தை நாம் கவனித்துக் கொண்டிருந்த ஏரிகளையும் குளங்களையும் தெருக்களையும் சுத்தம் செய்து கொண்டிருந்த, இயல்பாக சுத்தம் செய்து கொண்டிருந்த நம்முடைய பங்கானது போய் அரசு சுத்தம் செய்கின்ற ஒரு நிலைமை வந்ததன் காரணமாக இன்றைக்கு சுத்தமாக போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் அரசே செய்ய வேண்டும் என்பதனுடைய பலனை நாம் பார்த்தோம், பயன் இல்லை என்பதை பார்த்தோம். பல்வேறு வாசகர்கள் கேள்விகளை கேட்டார்கள். அவர்கள் வந்து இந்த அரசு அல்லது இதற்கு முன்னால் இருந்த அரசு அதனுடைய சுத்தத்தின் மூலமாக என்ன சாதித்தது என்பதை கண்கூடாக பார்த்த பிறகும் இப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட்டை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இதை அரசியலோடு பார்க்கவில்லை என்பதை மோடி மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இது வந்து இதை பாருங்க,
தாய்மார்களே சகோதரிகளே வயல்வெளிகளில் 60% மக்கள் வந்து இயற்கை உபாதைகளை கழிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனது அரசை நம்ப வேண்டாம், மகாத்மா காந்தியை நம்புங்கள். நாங்கள் பிரச்சாரத்துக்காக செய்யவில்லை, எங்களை நோக்கி குறைகளும் குக்குரல்களும் வரத்தான் செய்யும், ஆனால் அதையும் மீறி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் இதனுடைய கருத்து. ஆகவே நாள் போக போக சுத்தத்தை அனுபவிக்க மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். அதாவது கடந்த 10 ஆண்டுகள் என்ன செய்தார் கேட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறை கட்டுவதற்காக மத்திய அரசு மானியம் தந்தது. அதை போலவே ஒரு சின்ன சின்ன கிராமங்களில் கூட பெண்களுக்கு கழிப்பறைகள் கட்டுவதற்கு, பொதுவான கழிப்பறைகள் கட்டுவதற்கும் மத்திய அரசு மானியம் தான் தந்தது. இது கடந்த 10 ஆண்டுகளில் நடக்குது. அகத்தூய்மை என்று நான் சொன்னாலே அவங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. அகத்தூய்மைக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் கேட்கிற கேள்வி என்பது, அவரே சொன்னார் சுத்தம் என்பது ரத்தத்திலே வந்திருக்க வேண்டும் என்று. விளம்பரம் தமிழ்நாட்டில் போய் ஹிந்தியில பாட்டு பாடி, ஹிந்தியில எழுத்தெழுதி, ஹிந்தியில ஆவேசமா பேசி, இந்த விளம்பரம் ஒரு பெண்மணி அழகா சொன்னார், இந்திய நாட்டு மக்களுடைய வரி பணம் கோடானு கோடி ரூபாய்கள் இந்த விளம்பரத்தாலேயே குப்பையாகி போய் கொண்டிருக்கிறதை ஒழிய, நான் கடைசியாக சொல்வது அது ஒரு சினிமா பாட்டு தான், விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. அதற்கு மொழிபெயர்த்து மோடிக்கு யாராவது சொன்னால் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது. இல்ல, நாங்க மக்களையும் சேர்த்து சந்தேகிக்கிறீங்களோன்னு தோணுது. பிரதமர் இப்படி இறங்கினதுனால நாட்டில் உள்ள எத்தனையோ கோடி பேர் அந்த உண்மையான எண்ணத்தை உள்வாங்கிக்க மாட்டாங்களா என்ன? அவர் சொல்லது பூரா ஹிந்தியில பேசுறாரு, ஹிந்தியில பாட்டு பாடுது. தமிழ்நாட்டில் யாருக்கே தெரியும்? உண்மையிலேயே மக்களுக்கு அது தெரிய வேண்டுமானால் தமிழில் அல்லவா விளம்பரம் வேணும், தமிழில் பாட்டு வேணும். அது இல்லையே. திருக்குமரேசன், அதாவது ராகுல் குடிசைக்குள்ள போனதுக்கு இதுக்கும் வேறுபாடு எல்லாம் இருக்கா? அதாவது நான் இந்த மாதிரியான தனிநபர்கள் விளம்பரம் அதையும் விளம்பரமா சொல்லலாமா? எல்லாம் இவர்கள் சொல்கிற அரசியல் கூடாதுங்கிறார், அரசியல் நாங்கள் செய்யலைங்கிறாரு. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. அடிப்படையில் ஒரு கோட்பாடு சார்ந்து சொல்றதான. நான் வேற ஒரு பிரச்சனை சொல்ல வைக்கிறேன். தூய்மையை பற்றி இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறார்களே, சமுதாயம் தூய்மை கேட்டிலே திணறிக் கொண்டிருக்கிறது, மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. சாதி என்கின்ற அசிங்கம் அழுக்கு இந்த சமுதாயத்தை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் இவர் என்ன சொல்ற, இவர் சொல்லார்ல சுத்தம்ங்கிறது ரத்தம் சார்ந்தது, ரத்தத்தோடு கலந்து வருது. அதுதான் என் பிரச்சனையே. நான் சொல்ல வருகிறது அதுதான். ரத்தம் என்று சொல்லி குறிப்பிட்ட பகுதி மக்கள் அசுத்தமானவர்கள், இவர்கள் மட்டும்தான் சுத்தமானவர்கள் என்று கோட்பாட்டை உருவாக்கி வைத்தார்களே, இதுக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன மேல் சாதி மனோபாவம் வளர்க்கப்படவில்லையா? நாம அழுக்காக்கிட்டே இருப்போம், நம்ம குப்பையை போட்டுக்கிட்டே இருப்போம், அள்ள வேண்டியது அவன், கழுவ வேண்டியது அவன் என்று தள்ளிவிடவில்லையா? அந்த மனநிலையை மாற்றுவதற்கு என்ன செய்தார்கள்? ஆனால் மாறாக என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிரதமர் அவர்கள் தன்னுடைய திட்டத்தை தொடங்கியதே எங்கே தொடங்கினாரு? டெல்லியில் இருக்கிற வால்மீகி பஸ்தி ஏரியாவில் போய் தொடங்குறாரு. அது எந்த ஏரியா? துப்புரவு தொழிலாளி மீந்திருக்கின்ற தலித் தொழில் மக்கள் மீந்திருக்கின்ற பகுதி. அது அந்த பகுதி மக்கள்லாம் துடைப்பத்தை வீசி ஏறி பேனாவை கையில் எடுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க சார். அங்கே போய் அவர்களை அடையாளப்படுத்துவது போல சுத்தமற்றவர்கள் என்று திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் செய்த செயல் எந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறது? அவர்கள் அசுத்தமானவர்கள் என்கின்ற காலங்காலமாக ஊறி போயிருக்கின்ற சமுதாய தூய்மை பேச முடியவில்லை. இல்ல இல்ல இதான் போய் சுத்தம் செய்கிறார்கள். பஸ்தி மக்களுக்கு தன்னுடைய பங்களிப்பை தந்து சுத்தம் செய்கிறார்கள். உண்மையை சொன்னால் இவருக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. பஸ்தி மக்களுக்கு என்ன சொல்ல விடுங்க, அப்புறம் நீங்க நீங்க சொல்லுங்க. ஆக சத்தம் போட்டதுக்கு மன்னிக்கணும், அப்பதான் ஒரு ஆஃப் ஆவர். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்லங்க, நீங்க குறுக்க உங்களுடைய தந்திரங்க நிறைய பேசுங்க. உங்களுடைய கருத்தை சொல்ல முடியாது, அடுத்த கருத்தை சொல்ல விடாம தடுக்கிறது உங்களோட உத்தி. நீங்க நிறுத்துங்க, அப்ப நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக அந்த சமுதாய தூய்மைக்கேடு சரியாக விடாமல் தடுப்பதற்கு, சரியாக விடாமல் செய்வதற்கான அத்தனை வேலைகளை செய்து கொண்டு சாதிய அரசியலை செய்து கொண்டு, இப்ப அமைச்சர்கள் நியமனத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அமைச்சர்கள் கார்பரேட்டுகளை திருப்திப்படுத்த, இன்னொரு பகுதி அமைச்சர்கள் சாதிய அரசியலுக்கு வளர்த்துவிட என்று நியமித்திருக்கிறார்களே, இவர்கள் எப்படிங்க சமுதாய செய்து ஆற்றி அந்த தூய்மை கேட்டை சரிப்படுத்துவார்கள்? ஆகவே அடிப்படையில் இவர் சொன்ன அந்த ரத்தத்தோடு கலந்த விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ரத்தத்தோடு கலந்த விஷயத்தை தூய்மை அதை டயலைசிஸ் பண்றதுக்கு இவங்க தயாராகாத வரையில இந்த சமுதாயம் ஏழை ரத்தத்தில் பஸ்தி ரத்தத்தில் சுத்தம் இல்லை என்று சொல்கிறாரா? அவர்கள் அசுத்தமானவர் என்று சொல்கிறாரா? ரத்தம் என்பது செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம், பழக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஆகவே நான் அப்படி சொல்லவில்லை. ஒன்று, பிரதமர் இந்த நாட்டினுடைய கடைக்கோடி மகனுடைய காலனியிலே தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார். அவர்களை அங்கீகரிப்பதற்காக, அவர்களை சமம் என்று நினைப்பதற்காக அதை தவறாக ஒழிக்கிறதா? அவர்கள் தவறாக பேசுகிறார். அவருடைய மனு தர்மம் சனாதன தர்மம் அதை மேலும் மன்னிக்கணும், நேரம் கடந்து போயிட்டோம். ஒரு விஷயம், ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையை உண்டு பண்ணியிருக்கிறீங்க, இந்தியா சுத்தமாயிரும் என்று.
அது நடக்கவில்லை என்றால் மக்கள் துடைத்தெடுக்கவும் தயாராக இருப்பார்கள். உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் ஆய்வுகளத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.